Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 22 and 23 கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பாண்டு பொருளாதார வளர்ச்சி 2026ல 6.4%ஆகவும் 2027ல 6.6%ஆகவும் இருக்கும்ட்டு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னுட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. பணவீக்கம் பார்த்தோம்னா 2026ல 4.4%, 2027ல 4.3% இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாரியஸ் விருது பெற்ற சிறந்த வீரர் மற்றும் சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த வீரர் ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் அப்படின்றவர் தான் சிறந்த வீரருக்கான விருதை பெற்றிருக்காரு. சிறந்த வீராங்கனைக்கான விருதை பெலாரஸின் அரினா சஃபலென்கா பெற்றிருக்காங்க. சிறந்த அணியாக பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் கால்பந்து அணி ஆண்டின் சிறந்த அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த வீரர் யாரு? ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்காரஸ். சிறந்த வீராங்கனை அரினா சஃபலென்கா. சிறந்த அணியாக எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் கால்பந்து அணி தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டினுடைய சிறந்த மீண்டெழுந்த வீரர் அப்படின்ற விருதை பெற்றிருக்கவர் ரோரி மெல்க்ராய் அப்படின்றவர் தான் ஆண்டினுடைய சிறந்த மீண்டெழுந்த வீரர். ஆண்டினுடைய சிறந்த இளம் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லமைன் யமால். அவருக்கு 18 ஏஜ் தான். பார்சிலோனா மற்றும் ஸ்பெயின் அணியினுடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு அவர் அழைக்கப்படுறாரு. அவர் தான் இளம் விளையாட்டு வீரருக்கான விருதை பெற்றிருக்காரு. ஆண்டினுடைய சிறந்த சாதனையாளர் விருதை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாண்டோ நோரிஸ். ஃபார்முலா 1 சாம்பியன் லாண்டோ நோரிஸ் அப்படின்றவர் தான் ஆண்டினுடைய சிறந்த சாதனையாளர் விருதை பெற்றிருக்காரு. விளையாட்டு உத்வேக விருது யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோனி க்ரூஸ் அப்படின்றவங்க விளையாட்டு உத்வேக விருது பெற்றிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது நாடியா கொமானசி அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது நாடியா கொமானசி அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. உலக ஆக்ஷன் விளையாட்டு வீரர் விருது க்ளோயி கிம் அப்படின்றவர் பெற்றிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் கேப்ரியல் அராயூஜோ. அவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டினுடைய சிறந்த விளையாட்டு வீரர் விருதை பெற்றிருக்காங்க. இந்த லாரியஸ் விருது அப்படின்றது விளையாட்டினுடைய உயர்ந்த விருது. இந்த விருது நடைபெற்ற இடம் ஸ்பெயினின் மாட்ரிட் நகர்ல தான் இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் போது படம் பிடிப்பது 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எப்பிரிவின் படி கடும் குற்றமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 128 படி 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பிரிவு 128 படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் போது படம் பிடிப்பது கடும் குற்றம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு இடையிலான யூடிடி ஜூனியர் மற்றும் யூத் தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது எந்த அணி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அணி தான். மகாராஷ்டிராவை வீழ்த்தி 3-1 என்ற கணக்கில் மாநிலங்களுக்கு இடையிலான யூடிடி ஜூனியர் மற்றும் யூத் தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் தமிழ்நாடு அணி வென்றிருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் பார்த்தோம்னா டேராடூன்ல தான் நடைபெற்றது. அடுத்து உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக எந்த வழக்கில் தமிழில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழக்கு வழக்குல தான் ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்ற வரலாற்றில் இந்த வழக்குல தான் தமிழ்ல உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றங்களில் வழக்கு ஆங்கிலத்தில் தாக்கல் செய்யப்படும். அதனால இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மந்திரங்கள்லாம் ஓதும் போது சமஸ்கிருத முறைப்படி மட்டும் இல்லாம தமிழ்லயும் நம்ம மந்திரம் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கோட உத்தரவையும் பார்த்தோம்னா தமிழ்ல தான் முதல்ல பிறப்பிச்சிருக்காங்க. எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான நேரடி விமான போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்கியிருக்காங்க. 2020ல கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் மற்றும் கரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த விமான சேவை. பெய்ஜிங் டு டெல்லியில நேரடி விமான சேவை தொடங்கியிருக்காங்க. இந்த விமான சேவை எந்தெந்த நாள்ல போகும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த விமான சேவை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இது ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் 2020ல நடைபெற்றது மற்றும் கரோனா பரவல் காரணமாக நிறுத்தியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.